நீங்க இப்ப ஷாக் ஆன மாதிரி தான் நானும் ஷாக் ஆனேன். அதுக்கப்புறம் அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அமிதாப் பச்சன் ஃபவுண்ட் டெட் காக்ரோச் இன் ஹிஸ் ரூமா. ஏன்டா நாய நீ லைக் வாங்குறதுக்கு காலங்காத்தால போனை எடுத்துக்கிட்டு அப்படியே உட்காந்து திறந்தா பிளாக் அண்ட் ஒயிட்ல அமிதாப் பச்சன் சாரோட ஃபேஸ், அமிதாப் பச்சன் ஃபவுண்ட் டெட்னு வருது. எது போயிட்டாரா அப்படின்னு பார்த்தா கீழே செத்து போன கரப்பாம்பூச்சி அவர் ரூமில் இருந்து கண்டுபிடித்தார். இது ஒரு நியூஸ். இப்படி ஒரு சீப்பான வேலை பண்ணியும் லைக்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாரம் முழுக்க நான் மட்டும் பார்த்து சந்தோஷப்பட்ட பல மீம்ஸ் ஜோக்ஸ் எல்லாத்தையும் உங்க கூடயும் நான் ஷேர் பண்ண போறேன். சேர்ந்து பார்க்கலாமா? இது ஒரு எத்தனையோ நிமிஷம் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு மீம் பார்த்தேன் பாருங்க. ஒருத்தர் கேட்குறாரு, யாருடா நீ, உன் லைஃப் இவ்வளவு கேவலமா போய்கிட்டு இருக்கு, ஆனா நீ மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து கிக்கி மிக்கி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் நானும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது யூனிவர்ஸே வந்து என்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. அப்ப நான் நினைச்சு பார்ப்பேன், இப்போ இந்த ரீல்ஸ் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், என்ன நம்ம வாழ்க்கை என்ன? அது பார்க்கும்போது அப்போ என்கிட்டயே இது கேட்குற மாதிரி இருக்கு. உண்மைதான் இல்லை? பல பேரோட லைஃப்ல இருந்து அந்த ரீல்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு அவங்க லைஃப்பை பத்தி யோசிங்க அப்படின்னா அது பெரிய ஒரு 96 படத்தை மாதிரி ஒரு பெரிய சோகதையா இருக்கும். ஒரு சின்ன பையன் போயிட்டு ஒரு பார்பர் கிட்ட, அண்ணா அப்படியே சும்மா நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி முடி வெட்டி விடுங்க பார்த்தா, சரி தம்பி படத்துல வர்ற சூப்பர் ஸ்டார் மாதிரி வெட்டி விடியானா எங்க ஒரு காலத்துல சிக் அப்படின்னு ஹேர் ஸ்டைலுக்கு ஃபேமஸா இருந்தவரை நீங்க நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப ஒரு காலத்துல அவர் முடி தெரியுமா, அவருக்கு பேரே பரட்ட சார். அப்படியே 4 விரல உள்ள விட்டு இப்படி சிக்குன்னு கோதி இப்படி ஆட்டினார்னு வைங்கள, அப்படியே மயில் தோகை மாதிரி விரிஞ்சிக்கிட்டு கிடக்கும். இப்போ என்னடான்னா பச்சாக்கெல்லாம் வந்து இது சூப்பர் ஸ்டார் ஹேர் ஸ்டைல்னு சொல்றாங்க. நக்கல் மசரா போச்சு உங்களுக்கு. அடுத்தது ஒன்று பார்த்து பாருங்க. ஒருத்தர் கேட்டிருக்காரு, நாய் கடித்து இறந்த கோழியினை சமைத்து சாப்பிடலாமா? ஒருத்தர் கமெண்ட் வச்சிருக்காரு, நம்ம தின்னுட்டு மிச்சத்தை அதுக்கு போட்டாலும் அந்த நாயும் இப்படித்தான் யோசிச்சிருக்கும்ல. நம்ம சாப்பிட்ட மிச்ச கோழி நாய்க்கு போடும்போது நாய் யோசிக்கும், இந்த நாய் கடிச்சிட்டு கொடுக்குற இந்த கோழியை நம்ம திங்கலாமா வேணாமா? ஏங்க என்னங்க உண்மையில இப்ப நாய் கடிச்ச கோழியை சமைச்சு சாப்பிடலாம்? இல்ல, அது ஏதோ விஷம் இருந்ததுனால கோழி செத்தது, நம்ம கோழியை தின்போம். சப்போஸ் சும்மா தூங்கிட்டு இருக்கிற ஒரு நாயை ஒரு கோழி போய் கடிச்சிட்டு ஓடி வந்துருச்சு, அந்த கோழியை சமைச்சு சாப்பிடலாமா? அது சும்மா கொத்தி போட்டு ஓடுந்தாங்க. எப்படி நாய் கடிச்சா திங்க மாட்டாரா, கோழி நாயை கடிச்சா திம்பாரா? போடா போ. எதை கடிச்சாலும் நம்ம கோழியை தான் கடிக்கும். ஏங்க அன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இது கொஞ்சம் பழைய வீடியோ தான், ஆல்ரெடி வந்த வீடியோ தான். இப்போ பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு. ஏதோ ஒரு சீரியல்லங்க ஒருத்தங்க வந்து சொல்றாங்க, ஒரு ஊர் திருவிழாவா, மொத்தம் 18 பேர் தான் இருப்பாங்க இந்த திருவிழாவில். ஒரு பொண்ணு ஓடி வந்து சொல்லுது, கேர்ள்ஸ் எல்லாம் கூப்பிடுது, ஏய் வாங்கடி, அங்க சாண்டி ஆட ஆரம்பிச்சுட்டாண்டி, அவன் பட்டையை கிளப்புறாண்டி. எல்லா கேர்ள்ஸும் அப்படியா, அந்த ஊர்ல சாண்டிங்கிற ஒரு பெரிய டான்ஸரா, அவரை பார்க்க ஓடுறாங்க. சாண்டி ஒரு ஆட்டம் ஆடுவாரு பாருங்க, இவரை பார்க்கவா ஓடி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சாண்டி வந்துட்டாண்டி, கலக்கலா அடி பிச்சு உதறிட்டு இருக்கா, வாங்கடி போலாம், வாங்க வாங்க சீக்கிரம் போலாம். மலர், யார் இந்த சாண்டி? பேரை கேட்டதும் பொண்ணுங்க எல்லாம் இப்படி ஓடுறாங்க. போக போகத்தான் ஒண்ணும் புரியல, போட்டு பார்த்து மனசு கிடைக்கல, தேட தேடத்தான் எதுவும் தெரியல, இந்த ஓட்டம்னா என்ன சீரியஸாவே நீங்க இதை நக்கல் பண்றதுக்கு தான் எடுக்கிறீங்களா? பேரை எங்க எடுத்து சாண்டில உண்மையில ஆடக்கூடிய படிக்க சாண்டி. இந்த இந்த குண்டியை பார்க்கத்தான் எல்லாரும் ஓடி போறாங்களா? அவர் அங்க இத போய் திருவிழாவில் ஆடுறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். இத பொண்ணுங்கெல்லாம் போய் பாக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஏண்டா சாண்டிடா, இதை பார்த்து நான்லாம் வாழ்க்கையை நினைச்சேன், சிரிச்சேன். அம்பானி இருக்காருல்ல, ரிலையன்ஸ் ஓனர், அவருக்கு கொரோனா பொருளாதார பாதிப்பால் 2020 முதல் ரிலையன்ஸ் தலைவர் முகேஷ் அம்பானி தனது சம்பளத்தை விட்டு கொடுத்து தொடர்ந்து 6வது ஆண்டாக ஊழியமின்றி பணியாற்றுகிறார். சரியா? இருப்பினும்
அவருக்கு சம்பளத்திற்கு பதிலாக நிறுவன பங்குகளின் லாபத்தொகை மூலம் வருவாய் கிடைக்கிறது. அதன்படி இந்த ஆண்டு மட்டும் அவருக்கு 3987 கோடி டிவிடெண்ட் வருமானமாக கிடைத்துள்ளது. இதுவே அவரது பிரதான வருவாய் மூலமாக அமைந்துள்ளது. அவர் 6 வருஷமா சம்பளமே வாங்கலையா. ஏன்னா கொரோனாவால கம்பெனி ரொம்ப டல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஓகேங்க என் சம்பளத்தை நான் மக்களுக்காக விட்டு கொடுக்குறேன். ஓனர் யாருங்க? நான் தான். உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு வருதுங்க? ஜஸ்ட் 4000 crores. 6 வருஷமா சம்பளம் இன்றி வேலை செய்கிறாரா. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ வாசிக்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? 6 வருஷமா சம்பளம் இன்றி வேலை செய்கிறார். அப்படியா? ஏன் அப்படி வேலை செய்கிறார்? என்ன டிவிடெண்ட்ஸ் 4000 கோடி வருகிறது. சரி, எங்களுக்கு 4000 கோடி கிடைச்சா நாங்கள் ஜென்மத்துக்கும் சம்பளம் வாங்காம வேலை செய்யலாம். தருவியா? மாட்டி இல்லை. இதாவது பரவாயில்ல. நம்ம ராஷ்மிகாவுக்கும் தேவரகொண்டாக்கும் கல்யாணம் நடந்துச்சுல்ல, அதுக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். வயிறெல்லாம் எரியுதுங்க. பாவம்ல. எளிமை வாழ்வு போதும், இதான் டாபிக். துபாயில் ஒரு ஆடம்பரமான குடியிருப்பில் தங்க வாய்ப்பு இருந்தாலும் விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா மந்தானா ஜோடி சீரான மற்றும் எளிய வாழ்க்கையை வாழ முடிவெடுத்திருக்கிறார்கள். அதனால் தெலுங்கானாவில் சுமார் 15 கோடி மதிப்புள்ள ஒரு கிராம வீட்டில் குடியேற திட்டமிட்டுள்ளனர். ஏண்டா கிராமத்துல போய் குடியேறினா நீங்க எளிய வாழ்க்கையா? அந்த வீட்டுக்குள்ளேயே துபாயை கொண்டாந்துருப்பாங்க. எப்படி இங்க பாருங்க, கிராமத்துல 15 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினா ஏழைங்களா? அப்ப எங்களே என்னடா சொல்றது? மலேசியாவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம்டா. அப்ப நாங்க யாரு? நீங்க மலேசியாவில் பிச்சை எடுக்கிறதால நீங்க கோடீஸ்வரங்க. நாங்க கிராமத்துல கேவலம் 15 கோடி ரூபாய்க்கு ஒரு கிராமத்துல வீடு கட்டினால நாங்க தாங்க ஒரிஜினல் ஏழை. இது என்னங்க பித்தலாட்டமா இருக்கு? மலேசியாவில் பிச்சை எடுத்தா பணக்காரனா, கிராமத்துல 15 கோடி ரூபாய்க்கு வீடு வச்சிருந்தா ஏழையா? இந்த இட்லி கடையில அவங்க அப்பாட ஆவி வந்து தனுஷ் எழுப்பும் இல்ல, அந்த போட்டோவை போட்டு அந்த படுத்து இருக்கிறது தான் நம்மள. அந்த அப்பாட ஆவி வந்து நம்மளோட மைண்டா எழுப்புதான். ஐயா வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைய வச்சுக்கிட்டு நீ என்னய்யா 10 மணிக்கே தூங்க போற? எந்திரி சாமி, கொஞ்ச நேரம் புலம்புவோம். நீ உனக்கு 10 மணிக்கு தூக்க எந்திரா? வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு 10 மணிக்கு நிம்மதியா தூங்குறாரு. ஐயா என்ன பண்றதுக்கு புலம்புவோம் கொஞ்ச நேரம். நீங்க இந்த மைண்டு பேச்செல்லாம் கேட்டு எந்திரிச்சிங்கன்னு வைங்கல, அவ்வளவுதான். நல்லா தூங்குங்க சார், அதுதான் நம்மளை காப்பாற்றும். 8 hours தூங்கணும். அப்பதான் மிச்சம் இருக்கிற டைம்ல ஆக்டிவா வேலை பார்த்து துட்டு சம்பாதிக்க முடியும். இன்னேண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? எதிர்காலத்தை நினைச்சு கவலையா இருந்திருப்பீங்க. ஆமா, டக்குன்னு செல்போன் சார்ஜ் ஃபுல்லானதும் எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க. ஆமாங்க. அதாவது இப்ப எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, போன்ல சார்ஜ் இறங்கி அது சார்ஜ்ல போடுவோம்ல, அது சார்ஜ் ஏறுற வரைக்கும் தான் வாழ்க்கை என்னங்க இப்படி போகுது. ஏன்னா பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லைல்ல. ஐயோ கையெல்லாம் வலிக்குதே, ஒன்றும் இல்லையே, ரீல்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது வரைக்கும் வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறது. என்னங்க வாழ்க்கை அது? எல்லாரும் முன்னேறாங்க, இப்படியே வாழ்க்கையை பார்த்தா பயமா இருக்குங்க. ஃபுல்லி சார்ஜ். வாழ்க்கையை பத்தி எல்லாம் கவலையை தூக்கி போட்டுட்டு போன் நோண்டுறது. இது ஏன் எனக்கு சிரிப்பு வருதுன்னா, நாங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கோம். அம்மா எல்லாம் போன் சார்ஜ் ஏறுற வரைக்கும் வயசாயிருச்சு, என்ன வாழ்க்கை அலுப்பா இருக்கு, எங்கேயாவது வேலைக்கு போகணும், ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, ஃபுல்லி சார்ஜ். உடனே தங்கச்சிக்கு போன் அடிச்சு பேசுறதும் அது இதுவும் போன் சார்ஜ் ஏறுற வரைக்கும் தான் கவலை. இப்ப எல்லாம் உண்மையா தாங்க போடுறாங்க. அடுத்த ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன் பாருங்க, அதை பார்த்தேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது புரியுதான்னு பாருங்க, ரொம்ப டீப் மீனிங் உள்ளது. ஒருத்தர் அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவசரமாக எனக்கு ஒரு 1000 ரூபா அனுப்புன்னு சொல்லியிருக்கு. அவங்க உடனே ஒரு 1000 ரூபா போட்டாங்க. அதே மாதிரி அவர் ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மச்சான் எனக்கு ஒரு 1000 ரூபா அனுப்புடான்னு போட்டிருக்கான். அவன் 546 ரூபா 79 காசு தான் அனுப்பியிருக்கான். அதை நினச்சோடனே இவருக்கு அப்படியே இந்த ஆம்பளை ஃப்ரெண்டு மேலே என்ன ஃப்ரெண்ட்ஷிப்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. எனக்கு அது புரியல. என்ன சார் 1000 ரூபா போட்ட பொண்ணை விட 500 ரூபா போட்ட வேணும்னு பார்த்தா கேர்ள்கிட்ட 1000 ரூபா கேட்டா 1000 ரூபா கொடுக்குது. மச்சான் 1000 ரூபா கொடுன்னா அவங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் சதக்கணக்கோட வலிச்சு போட்டிருக்கான். அந்த 46 ரூபாய் நமக்கு வச்சுட்டு 500 ரவுண்டா கொடுப்போம், அதெல்லாம் இல்லை.
546.79 இருக்கிறத அப்படியே வலிச்சு கொடுத்தா பாத்தீங்கன்னா இப்ப இதுல எது பெரிய அமௌண்ட் சொல்லுங்க? 546.79 அம்மா சொல்றாங்க பத்தியாடா இங்கிலீஷ் எல்லாம் பேசுறேன் நான். சாமி கேக்குதான், கோயிலுக்கு வந்தா சாமி கிட்ட என்ன வேண்டும்? என்கிட்ட எல்லாரையும் காப்பாத்துங்க முருகான்னு வேண்டுவேன். அப்படியா? நேற்று வீட்டில் கரண்ட் போச்சு இல்லை, அப்போ என்ன செஞ்சேன்? பக்கத்து வீட்லேயும் கரண்ட் போயிருக்கான்னு எட்டி பார்த்து சந்தோஷப்பட்டேன். நீ எல்லாம் என்கிட்ட வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுற நல்லா இருக்கணும்னு வேணும்னா நம்ம கிட்ட கரண்ட் இல்லாட்டியும் பக்கத்து வீட்டாக்கள்கிட்ட கரண்ட் இருக்குன்னு சந்தோஷப்படணுமா? அதான் இது வந்து அவங்க மட்டும் இல்லைங்க, மனுஷனா பிறந்த எல்லாரும். எங்களுக்கு எப்பயாவது திடீர்னு கரண்ட் போச்சுன்னா, கரண்ட் ஏன் போச்சு, நம்மட இருக்கிற அந்த ட்ரிப் சுவிட்ச் ஏதாவது விழுந்திருக்கா, இல்லை என்ன நம்மகிட்ட போது எதுவும் பிரச்சனையா, அதை பார்க்க மாட்டோம். அம்மா அட்டிச்சோன்னு பக்கத்து வீட்டில் இருக்கான்னு பாரு, மிஸ்டி உடனே போய் பக்கத்தில் 2 ஜப்பானீஸ் மொட்டைங்க வேலை குடியிருக்காங்க, அந்த ஜப்பான்காரன் வீட்டில் எப்பயுமே ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், போய் பார்க்கும். ஜப்பான்காரங்க வீட்டில் எரியலை, அப்பாடா அப்போ நமக்கு மட்டும் இல்லையா? சப்போஸ் சைடில் எல்லாம் வந்து ஒரு ஈவினிங் டைமில் எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவருக்கு இருக்காது. செக்யூரிட்டிக்கு ஃபோன் அடிப்பார், செக்யூரிட்டி எங்கள் வீட்டில் மட்டும்தானா இல்லை மொத்த வீட்டுக்குமா? மொத்த வீட்டுக்கு தான். அப்பா சரி நீங்கள் போய் பாருங்க, இல்லாட்டி இவனுக்கு தூக்கம் வராது. சப்போஸ் அந்த கொண்டாவில் செக்யூரிட்டி ஃபோன் ஆன்சர் பண்ணலை, அந்த பக்கத்து ஜப்பானீஸ் வீட்டில் லைட் எரியலை அப்படின்னா என்ன பண்ணாரு? பெல்கடியில் போயின்னு எதிர்கொண்டாவை பார்ப்பாரு. அவங்க கிட்டே இருக்கு. எதிர்கொண்டோவில் நாங்கள் இருக்கிற ஃப்ளோருக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜிம் இருக்கு. அப்போ அதில் அந்த ஜிம் வழியாக அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் தெரியும். அங்கே ஒரு 5 பேர் ட்ரெட்மில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க மட்டும் ஓடுறாங்க, அங்கே ட்ரெட்மிலுக்கெல்லாம் கரண்ட் இருக்கு, இங்கே என்ன இரு நாளைக்கு மேனேஜ்மெண்ட்டை போய் கிழிச்சு காட்டுறேன். கிழிச்சு என்ன கிழிக்க போகிறேன்? அவங்களுக்கு மட்டும் கரண்ட் இருக்கு, உங்களுக்காடா அப்படிங்கிற மாதிரி கேட்க போகிறேன். கோயிலுக்கு போனால் எல்லாரும் நல்லா இருக்கணும். இருக்கட்டும். இங்க பாருங்க, இது ஒரு உண்மையான நியூஸானு கூட எனக்கு தெரியல, பட் இப்படி தாங்க பண்ணணும். 100 பேர்னு சொல்லிட்டு 200 பேரை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? திருமண விருந்தில் பேதி மாத்திரையை கலந்த பெண் வீட்டார், ஆத்தங்கரைக்கு ஓடிய உறவினர்கள். பீகார் மாநிலம் சிவான் பகுதியில் திருமணத்திற்கு திட்டமிட்டதை விட 2 மடங்கு நபர்கள் வந்ததனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் மாப்பிள்ளை வீட்டாருக்கு பரிமாறப்பட்ட உணவில் மணமகளின் தந்தை பேதி மாத்திரையை கலந்து விசித்திரமான சம்பவம் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இல்ல சரிதானுங்களே, அவனுங்களே பொண்ணு விட்டாருங்க, பெரும்பாலும் செலவெல்லாம் நம்ம அவங்க பக்கம் தான் தள்ளி விடுவீங்க. அவங்க அதையும் பார்த்துக்கிட்டு 100 பேர்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நீங்க துடுதுப்புன்னு 200 பேரை கூட்டு போனா 10 ரூபாய்க்கு பேதி மாத்திரை வாங்கி ஓட விட்டானா சரி. இப்ப கல்யாணம் நடந்துச்சா இல்லையா? கல்யாணத்தை நடத்திப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சும்மாவா சொன்னாங்க? ஆனா இந்த பழமொழியை வந்து நான் ரொம்ப வருஷமா ரிப்பீட்டா பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கஷ்டம் தெரியல. அங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரு நான் பார்த்தேன், அங்க ஒருத்தர் வீட்டை கட்டினாரு நான் பார்த்தேன், அங்க ஒருத்தர் கல்யாணம் மறுபடியும் பண்ணாரு நான் பார்த்தேன். இதெல்லாம் ரஷ்யாவில் சொல்லியிருந்தா ரசிச்சிருவாங்க சார். இங்கே பாரு, இதுதாங்க இருக்கிறது பெரிய தொலை. நகைச்சுவையை சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். கல்யாணத்தை பண்ணி பாரு, வீட்டை கட்டி பாரு, வேற யாரோ பண்றாங்க நான் பாக்குறேன், வேற யாரோ கட்டுறாங்க நான் பாக்குறேன். நல்ல நகைச்சுவை தானே, நல்ல நகைச்சுவை தானே. சிரிக்காம முறைச்சிக்கிட்டு இருக்கேன். அது ஏன் நான் சரி உண்டாக்கு மோட்டிவேஷன் இருக்கக்கூடாது, நீ பார்த்து இருப்பு திருப்தி பண்றான்னு விட்டுட்டு நான் சொன்ன ஜோக்குக்கு சிரிக்கிறதாண்டா மோட்டிவேஷன். நான் ஏதோ வாழ்க்கை கவலையை சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு சிரிச்சா கோவப்பட்டுருவான்னு சிரிக்க அடக்கியிருக்காங்க. சே ஒரு கடையில் போட்டிருக்காங்க ஒரு போர்டு, சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக பரோட்டா 18 ரூபா விலை உயர்வு, இட்லி 12 ரூபா, கல் தோசை 80 ரூபா, நெய் தோசையெல்லாம் இப்போ 95 ரூபா. போன கஸ்டமர் கடையோட பேரை பார்த்துருக்காரு, பாரம்பரிய விறகடுப்பு கடை. கடைக்கு பேர் என்ன சார்? பாரம்பரிய விறகடுப்பு கடை. அங்க சிலிண்டர் கூட இவங்க அதான் நீங்க ஏத்துறீங்க சார், பேரு மட்டும் தான் சார் பாரம்பரிய விறகடுப்பு. உள்ள சிலிண்டர்ல தான் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் பரோட்டா சாப்பிட்றாரு, சாப்பிட்ட முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்றாரு. அப்போ அந்த குடலோட மைண்டு வயிறு சொல்லுதான், ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலை சார், இப்போ நான் இவனுக்கு அடைக்கணுமா இல்லை திறக்கணுமா? பரோட்டா சாப்பிட்டா அடைக்கணும், வாழைப்பழம் சாப்பிட்டா திறக்கணும், ரெண்டையும் சேர்த்து திங்கிறானே, எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஐயா, அடைக்கவா திறக்கவா என்ன நடக்கும்? அதான் உடல் கிடந்து அந்தரப்பட்டு நோயை கொடுக்கும். நம்மளுக்கு செய்ய முடியாம முடியவும் போக முடியாது, இது இருக்கும், அது துறக்க ட்ரை பண்ணும், அப்ப நம்மளுக்கு வயிறு வலிக்கும்.
அதுதானா? ஸோ பரோட்டா வாழைப்பழமும் திங்காதீங்க சார். நம்ம சிங்கம் பட ப்ரமோஷனுக்காக சூர்யா கார்த்தி எல்லாம் வந்திருக்கும் போது நம்ம சூர்யா சாரோட சிங்கம் படத்துல சந்தானம் ஒரு காமெடி பண்ணுவாரு. எல்லாரோட பேண்டை போய் அவுத்துக்கிட்டு இருக்காங்க, பரம மண்டலத்தில் இருக்கிறதா வேணும். அதை சூர்யா சாருக்கு ஒருத்தன் பண்ணிட்டான். நல்ல வேளை பெல்ட் போட்டு டைட்டா போட்டதுனால பேண்ட் கலர்ல. பரம மண்டலத்தில் இருக்கும் தெரியாமல் மறிந்தும் மறியாமல் நான் செய்த சகல பாவங்களுக்கும் மன்னிப்பு மூலமாக எனக்கு பாவம் மன்னிப்பாயா. ஏன் உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? எதுக்கு அவங்க அப்படித்தான் சொல்றாங்க. செட்டப் பண்ணி வச்சதாவும் எனக்கு தெரியல. ஏன்னா சூர்யா சாருக்குன்னு இல்லை, எல்லா நடிகர்களும் எங்கேயாவது போனா இந்த மாதிரி ஓடி வந்து காலை பிடிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கு. உண்மையா பாசத்துல பிடிக்கிறாங்களா சொல்லி வச்சு செய்யறாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எதுக்கு நான் காலையில எல்லாம் விழுறீங்க? ஒருத்தருக்கு மெசேஜ் வைக்கிறாங்க, ஹாய் அப்படின்னு. அவங்க ஹலோ, உடனே உங்க நேம் என்னங்க? மகா. அப்படிங்களா? வாவ், ஸ்வீட் அண்ட் கியூட் நேமுங்க. தேங்க்யூ. உங்களை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? மகாலிங்கம்னு கூப்பிடுவாங்க. இவர் உடனே போடா மயிறு, ஆம்பளைங்களா நீங்க? அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானுங்க. மகான்னு சுருக்கி போடா மயிர் அப்படின்ட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அப்ப ஐயோ இந்த அங்கிள் அழுவுறாரு அப்படிங்கிற போட்டோவை கீழே போட்டிருக்காங்க. மகா முழு பேரை கேட்டு லவ் பண்ணி தொலைங்கிறான். மகாலி நம்ம உருவாக்குறோம். பேர் என்ன? சதா. முழு பேர் என்ன? சதா சிவம். ஐயோ. அடுத்தது ஒருத்தர் சொல்றாரா, நான் எப்பவுமே ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தான் பண்ணுவேன். ஓ ஏன் அப்படி? ஏன்னா என் ஃப்ரெண்டு தான் எனக்கு முன்னாடியே முந்திரி கொட்டத்தனமா எல்லா விஷயத்துலயும் செருப்படி வாங்கியிருப்பேன். அதனால அவங்ககிட்ட நான் சஜஷன் கேட்டுப்பேன். இதை பார்த்து நான் சிரிச்சேன். சிரிச்சு கொஞ்ச நேரத்துல எனக்கு ரியலைஸ் ஆகுது, ஆக்சுவலி இதுல ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னார்ல, அதுதான் நம்ம கிட்ட தான் எல்லாரும் ஐடியா கேட்பாங்க. நம்ம அடிபட்டதை பார்த்து அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க வாழ்க்கையில. அடி வாங்கிட்டு உட்காந்து இருக்கிற முந்திரி கோட்டை யாருன்னு பார்த்தா நம்ம தான். நம்மளாம் அதுக்கு சிரிக்கலாமா? வேணாம், நம்ம அடுத்த மீமுக்கு போயிடுவோம். இந்த மீம் பாருங்களேன். இப்போ த்ரிஷா மேடம் வந்து இந்த விஜய் சாரோட அங்கங்க போறாங்கல்ல, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த போட்டோவை போட்டு, ஆத்தா உனக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணா, ஏன் எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிற, ஏன் எல்லா இடத்துக்கும் பின்னாடியே போறேன், ஏன் இப்படி பண்றான் ஆத்தா. உண்மைதான், என்னத்த சொல்றது, இது ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த மீமை பார்த்து எனக்கு சிரிப்பா இருக்கு. இதை பாருங்க, ஒருத்தர் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் ஒரு வடக்கன் அவர்கிட்ட வேலைக்கு வந்திருக்காரு. அப்போ அந்த வடக்கன் கிட்ட அட்வைஸ் பண்ணுறாரு, டேய் 17 வயசு தான் ஆகுது, ஏன்டா படிக்காம வேலைக்கு வர்றீங்க? அது ஒன்றும் இல்லை ஷாப், என்ன பண்ணுறது ஷாப், குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். உடனே அவர் கீழே இடிச்சு உட்காந்துட்டாரு. குழந்தையா? கல்யாண சுந்தரம், இன்னும் கல்யாணம் ஆகலை. என் நிலைமை இப்படி போயிட்டு இருக்கு. நீ 17 வயசுல குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்திருக்கேடா, ஏன்டா இப்படி? இந்த ஒரு வீடியோ மீம் பாருங்க. ஒரு ஆப்பிரிக்கன் பார்ட்டி, இவங்க தான் அந்நியன், ஆப்பிரிக்கன் அந்நியன். அந்நியன் என்னங்க முடிய விரிச்சு போடுறதெல்லாம் நீங்க VFXல பண்ணுவீங்க, நான் ரியலா பண்ணி காட்டுறேன் பாருங்கட்டு. பால் வந்து அடிச்சுட்டு இப்படி ஃப்ரேம் விட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்தோடனே கிளவி ஒரு ஆன்டி உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல, பால் அடிபட்டு வந்தோடனே கிளவி உட்காந்துருக்கு. விக்கு பறந்துருச்சா? ஒரு அம்மா வந்து ரூம் கிளீன் பண்ணும்போது கேட்குறாங்களா, பையனோட ரூம் கிளீன் பண்ணும்போது, வீட்டுக்குள்ள முடி வெட்டாதுன்னு சொன்னா கேட்குறானா, எவ்வளவு முடி? அந்த பையன் மைண்ட் போயிடுச்சு, அது வெட்டின முடி இல்லம்மா, எல்லாம் கொட்டின முடி. எப்படி சொல்லுவேன்? கேட்டா இருக்கு 30 வயசு, எனக்கு 33 ஆகுது. நீ கிளீன் பண்ணும்போது அப்படி கொட்டுதான் சொல்லியிருக்காரு. உங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை யாரிடமும் பகிரக்கூடாது. அதுக்கு அவர் சொல்றாரு, டேய் பகிர்றதுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு எனக்கே தெரியாதுடா, தெரியாம தாண்டா நான் ஸ்டக்காகி போய் உட்காந்துருக்கேன். எல்லாரும் அப்படித்தான் இருக்கோம்ல. வேங்கிட்டேலாம் வந்து அடுத்த கட்ட நகர்வு என்னன்னா 12 மணி ஆயிடுச்சு, லஞ்சு சார். வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு, வாழ்க்கை அதானே வாழ்க்கை. காலையில எந்திரிக்கணும், வேலை பண்ணணும், அப்புறம் சோத்தாக்கி வச்சிருப்பாங்க திங்கணும், தின்ன உடனே தூக்கம் வரும், 1/2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வேலை பண்ணணும்,
அப்புறம் இன்னைக்கு சாட்டர்டே சண்டேனா குக் வித் கோமாளி பார்க்குறோம். இதை விட லைஃப்ல என்ன சார் வேற வேலை இருக்கு? ஆனா இதெல்லாம் சொல்லி சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஒன்று வருதுங்க. உண்மையா லைஃப்ல என்னங்க அடுத்த கட்ட நகர்வுன்னா தெரியாது. சரி நான் என்ன கொடுங்க, எனக்கு 33 வயசாகுது, இன்னும் நிறைய இருக்கு வாழ்க்கையில. 60 வயசு ஐயாவுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்னன்னா சொல்றாரு, இப்போ போய் கீரை செய்யணும்டா. அதே கேட்டேன், லைஃப்ல அடுத்த கட்ட நகர்வு என்னடா? நீ நகர்ந்தானா அது நகர்வு. இவரு பார்த்தாரு, அட ஓதவி நீ நகர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா நானும் நகருவேன். நீ இருந்தா நானும் இருப்பேன். எப்படி பழிய தூக்கி என் மேல போட்டு ஐயாஸ்கே போயிட்டாரு. ஐயா அடுத்த ஒரு மீம் பாருங்களேன், இது எல்லாருக்கும் பொருந்தும். ஒருத்தர் வந்து பாராட்டுறாராம், தம்பி 1க்கு 100 தடவை யோசிச்சு சரியா தப்பான முடிவு எடுத்தீங்க பாத்தீங்களா, அருமை தம்பி. எனக்கு சொல்ற மாதிரியே இருக்கு. சீரியஸா நான்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நாள் கணக்கா உட்காந்து யோசிப்பேன். 5 நாள் 6 நாள் 7 நாள் ஒரு வாரம்ல உட்காந்து யோசிச்சு பேப்பர் எல்லாம் எடுத்து எழுதி கசக்கி போட்டு அப்படி அந்த நமக்கு ஒரு டயக்ராமா பார்த்தா புரியும் இல்லை ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமை வரைஞ்சி அதுக்கு ஒரு ஏரோ போட்டு அது இப்படி போனா அப்புறம் இப்படி வந்தா இப்படி போனா என்ன பண்ணலாம், இதுல என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன நம்ம செய்யலாம், ஃபியூச்சருக்கு இது எப்படி அட்டாக் ஆகும் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணி சரியா தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு உட்காந்து ரொம்ப ஓவர் யோசிச்சு முடிவெடுத்தாலும் அது தப்பாகுமோ, சட்டுப்புட்டுன்னு முடிவெடுத்துடணுமோ? அது வந்து அப்பா தான் கூடும் சில நேரம். அப்பயும் சொல்லுவாங்கல்ல, சட்டுப்புட்டுன்னு முடிவெடுக்காத, நல்லா 1க்கு 100 தடவை யோசிச்சு முடிவெடுங்க. அப்படி எடுத்தாலும் தப்பாலாம் போகுது. என்ன பண்றதுன்னே தெரியல சார். இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எனக்கெல்லாம் இப்ப கிராமத்து வாழ்க்கை தான் சார் பிடிச்சிருக்கு. சூப்பர் தம்பி. எந்த கிராமம்? இன்ஸ்டாகிராமம். அதுக்குள்ளே வாழ போயிட்டாங்க சார். ரியாலிட்டிக்குள்ள வர பிடிக்க மாட்டேங்குது. ரியாலிட்டிக்குள்ள வந்தா சம்பாதிக்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், அதுன்னு எக்கச்சக்க ப்ரெஷர். அந்த கிராமத்துல உட்காந்துக்கிட்டோம்னா ஒன்றும் தெரியுது. நல்லா இருக்கும். ஃபைனலாக ஒரு வீடியோ மீம் பார்த்து நம்ம இதை முடிச்சுக்குவோம். இதை பார்த்து நான்லாம் சிரிச்சு செத்துட்டேங்க. அதான் சொல்றதுல, சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டானாங்கிற மாதிரி வெள்ளைக்காரனுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, கிளப்புக்கு போறவனுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்னங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்றேன். ஏம்மா நீ போதை ஆகிட்ட, உனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் இன்னும் போதை ஆகலை, சின்னது கூட பெருசா தெரியும். பெரிய பெரிய கிளப்புக்கெல்லாம் வர்றீங்க, 1000-2000க்குன்னு சரக்கு வாங்குறீங்க, 100 ரூபாய்க்கு ஒரு டியோட்ரண்ட் வாங்க முடியாதா? காலையில வந்துருப்பாங்க எல்லாம் காஞ்சி போயிட்டு போறது அடிச்சதெல்லாம். இல்லையே, கிளப் எல்லாம் வந்து 4 மணி 5 மணிக்கு மேல தானே திறப்பாங்க. ஏமா இப்படி பண்றீங்க? இப்ப அவர் போதையில இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் தெரிஞ்சிருக்காரு. அவர் இப்பதான் ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு. நீ ஆரம்பிச்சு 3-4 ரவுண்டுக்கு அப்புறம் வந்து அவர் என்ன எப்படி ஸ்டைலா ஆரம்பிச்சது வீடியோ முடியும் போது எப்படி முடியுது? ஆனா நல்லா எடிட் பண்ணிருக்கீங்க சார், நல்லா இருக்கு. இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, குளிங்க, தயவு செஞ்சு குளிங்க. புரியுதா? புரியுதா? புரியுது. நான் சப்ஸ்கிரைபர் கிட்ட பேசிக்கிட்டு யோசிச்சு பாருங்க, 1க்கு 2 பக்கத்துல வச்சுக்கிட்டு நடுவில் உட்காந்து இருக்கிறதோட கஷ்டம். அதுதான் ஃபுல்லா போட்டுவாங்க. என்னதான் போட்டாலும் நடுவில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டாதான் சார் அதுக்கு அடுத்த கஷ்டம் தெரியும். அவங்க சொல்றாங்க, கேட்டுட்டு எங்க கிட்ட கேளுங்க சார், எங்களுக்கு எங்க கஷ்டத்தை நாங்க சொல்றோம். அவங்க கேட்பாங்க, ஆக மொத்த குடும்பமும் குளிக்கல, அதான் மொத்த குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி சரி, இதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணணுமா சார்? போதும். நான் பார்த்து இந்த வாரம் நான் பார்த்த மீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். அடுத்த வாரமும் பார்ப்பேன், கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த வாரம் வீக்கெண்டில் சேர்ந்துச்சுன்னா கொண்டு வர்றேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.